பி த லீடர் அந்த அமைப்பு ஆரம்பிச்ச அன்னைக்கே ஒரே நாள்ல அவருக்கு வந்து ஆன்லைன் மூலமா ஒரு 10 லட்சம் பேர் உறுப்பினரை சேர்ந்திருக்காங்க. அதாவது வந்து ஒரு நிறைய முதல்ல ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் அன்பு இது வச்சிருந்தாருங்க அமைப்புகள், அன்புக்கு அண்ணாமலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருந்தாங்க. ஒரு சில இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாங்க, அவர் பேசுறது இன்ஸ்டாங்க. இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்த ஓட்டர்ஸ்ல ஒரு 5 கோடியே சில்லற சொல்றாங்க. ஆனா நம்ம சொல்றோம் எல்லாரும் நிறைய ஃபேக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். திமுக 2 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்கன்றாங்க, வாக்காளர்கள் எங்களுக்கு உறுப்பினரா இருக்காங்க. ஆனா திமுக சொல்றாங்க இன்னைக்கு வந்து விஜய் 2 கோடி. அப்ப எல்லாருமே சொன்னா எத்தனை கோடி? 10 கோடி ஆகும். அப்ப இருக்கிறது 5 கோடி தான். இது எப்படின்னா இது வந்து எல்லாரும் விருப்பப்பட்டு ஒரு சிலர் வந்து அவருடைய ஸ்பீச் பிடிச்சிருக்கலாம், அவருடைய வேகம் பிடிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து அதே மாதிரி இளைஞர்கள் ஒரு சிலர் அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டவங்க சேர்ந்திருக்கலாம். இன்னைக்கு 10 லட்சம்ன்றது வந்து 5 கோடி பேர்ல ஒரு 10 லட்சம் பேர் மெம்பர்ஷிப் சேர்றது ஒன்னும் எத்தனை பர்சன்ட் ஆகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2% தானே கண்டிப்பா. அதுதான் அவருடைய இது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அவர் பண்ணட்டும், வந்துட்டும், ஏன் பண்ணட்டும். அவருடைய இது அவருக்கு பிஜேபியை பொறுத்தளவு மிகப்பெரிய செல்வாக்கா இருக்குதான் நாம் நினைக்கிறோம். காரணம் என்னன்னா இப்ப பிரதமர் மோடி, அமித்ஷா கலந்துக்கிற பெரிய மாநாடுகள் நடத்துறாங்க இல்லையா? இந்த மாநாட்டுல வந்து முன்னாள் பிஜேபியுடைய தலைவர்கள், தமிழக தலைவர்கள், நம்ம தமிழிசை அக்காவா இருக்கட்டும், சிபிஆரா இருக்கட்டும், பொன்னாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க மேடையில. ஒவ்வொருத்தரும் பேரையும் சொல்லும் போது அமைதியா இருக்காங்க மக்கள். ஆனா அதே இடத்துல அண்ணாமலை பேரை சொன்ன உடனே அங்க ஆப்போசிட்ல இருந்த மக்கள்ல இருந்து எழுச்சி பயங்கரமா இருக்கு. பிரதமருக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி எழுச்சி அண்ணாமலைக்கு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு அதிரடியான, இன்னைக்கு போன 5 வருஷம் பார்த்திருப்பீங்க திமுகவுடைய ஆட்சி நடந்தது. அன்னைக்கு வந்து எதிர்கட்சி அண்ணா திமுகவான்றதை விட மீறி அண்ணாமலை ஜி சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவருடைய அதிரடியான நடவடிக்கை ஸ்பீச். ஏதோ ஒரு நாள் டெவலப் பேசுவார். அது வந்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப உத்வேகமா இருக்கும். அதை வந்து சொல்றேன், ஒரு சாரருக்கு வந்து நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், நான் வந்து 30 வருஷமா இருக்கேன். அவர் சொல்றாரு பழைய என்னைக்கு இருந்தாலும் ஒரு இயக்கம் நடத்துறதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸும் வேணும், மூத்த நிர்வாகிகளும் வேணும். எல்லாம் கலந்து இருந்ததான் பண்ண முடியும். வெறும் யங்ஸ்டர்ஸ் வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அவர் வந்து சொன்னாரு இளைஞர்கள் தான் வேகமா இப்ப இன்னைக்கு இந்த இது சொல்றீங்களா, இந்த 10 லட்சம் ஓட்டர்ஸ் எவ்வளவு பேர்னா பிஜேபில இருந்து போனவங்க எவ்வளவு பேர்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 1 லட்சம் பேர். ஏன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் அவர் தனிப்பட்ட, இப்ப நான் போவேன், அவர் வந்து ஒரு காலேஜ்ல போவார், நல்ல ஸ்பீச் கொடுப்பாரு, அது ஒரு 4000 பேர் யங்ஸ்டர்ஸ் இது பண்ணாங்க. அந்த மாதிரி தனிப்பட்ட ஆட்கள் நிறைய அவருக்கு இது வராங்க.